பங்குனி உத்திரத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் சாமி தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். நிலவரம். சிவரஞ்சனி, பங்குனி உத்திர திருவிழா என்பது தென் மாவட்டத்துல குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளா கருதப்படுறதுனால தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்கள் அனைவரும் இன்று தங்களது குலதெய்வ கோயில்களில் போய் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவுல பார்த்தோம்னா ஸ்ரீவைகுண்டம், ஆறுமுகநேரி, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தங்களது குலதெய்வங்களுக்கு ஏராளமான மக்கள் வழிபாடு செய்து வராங்க. குலதெய்வம் தெரியாத பக்தர்கள் அனைவரும் முருகனை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் போய் குலதெய்வ வழிபாடுக்கு உகந்த நாளா இருக்கிறதுனால முருகனை தரிசனம் செய்தா தங்களது குடும்பம் விருட்சம் அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையில சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க. இதையொட்டி இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை, உதயமார்த்தாண்ட அபிஷேகம் உள்ளிட்டவைகள் நடந்தது. ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் வந்திருக்காங்க. இப்படி வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்தும், கடல்ல புனித நீராடியும், முடிக்காணிக்கை செலுத்தியும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வராங்க. குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிற இருந்த போதும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படல. இருந்த போதும் இன்று தொழில் நிறுவனங்கள்லயோ பள்ளிகள்லயோ விடுமுறை கேட்கும் போது மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தரப்புல ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில போலீசார் ஈடுபட்டு வராங்க. தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகளும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ்.